திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி உயர்விற்கு டெட் தேர்வு கட்டாயம் என்று மறு ஆய்வு மனு மீது உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்கு டெட் எழுதி தகுதி பெற வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெறுவதை கட்டாயமாக்கிய தீர்ப்பை மறுஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் சற்று நேரத்திற்கு முன் ஒரு தீர்ப்பை கூறியது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 1 கூறிய தீர்ப்பில் 5 ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் உள்ள ஆசிரியர்கள் பணி உயர்வு பெற விரும்பினால் டெட் தேர்வை எழுதி தகுதி பெறாமல் இருந்தால் அவர்களை பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்றும், கல்வி உரிமை சட்டத்தின்படி, இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அமலுக்கு வருவதற்கு முன் இந்த பணியில் சேர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலத்தை கொண்ட ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வை எழுதி தகுதி பெற வேண்டும் என்றும் ஒரு தீர்ப்பை கூறியிருந்தது. இவ்வாறு டெட் தேர்வில் தகுதி பெறாத ஆசிரியர்கள் பணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும், அவர்கள் ஓய்வு பெற்றதாக கருதப்பட்டு அவர்களுக்கான ஓய்வு கால பலன்களை அளிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறியிருந்தது. இந்த தீர்ப்பை தான் மறுஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு ஒரு மறுஆய்வு மனு தாக்கல் செய்தது. அந்த மறுஆய்வு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தத்தா, சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து சற்று நேரத்திற்கு முன் அந்த தீர்ப்பை கூறினார்கள். முழுவதுமாக இந்த மறுஆய்வு மனுக்களை நிராகரிக்காமல் ஒரு குறிப்பிட்ட நிவாரணத்தையே வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் 2 ஆண்டுக்குள் டெட் தேர்வை எழுதி பெற வேண்டும் என்ற தீர்ப்பில் மாற்றம் செய்து 3 ஆண்டுகளுக்குள் இந்த டெட் தேர்வை எழுதி தகுதி பெற வேண்டும் என்றும், குறிப்பாக அந்த இதற்கு மேல் கால நீட்டிப்பு வழங்க முடியாது என்றும், இந்த கால நீட்டிப்பு என்பது 2028 ஆகஸ்ட் 31 இந்த டெட் தேர்வை அவர்கள் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கான டெட் தேர்வை விரைந்து நடத்த வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.